ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் சீட்ஸ் தான் முளைக்க போட போகிறோம். ஆல்ரெடி மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம்ல அந்த செடி, அந்த சீட்ஸ் எல்லாமே தான் முளைக்க போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். கைலண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் சீடு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை தான் நான் வந்து நட போகிறேன். ஸோ இது என்னென்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அதில் தான் நேம் எழுதி வச்சு இது பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த பேரும் வந்து கொஞ்சம் வாயில் நுழையாத பேர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மண்கலவை நான் வந்து உரம் எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் இந்த கோகோபீட் இருக்குல்ல, கோகோபீட்டும் சாதா மண்ணும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை தான் போட்டு நான் வந்து இந்த சீடு வந்து முளைக்க வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வெயிலுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வருதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நடும்போது எடுத்த வீடியோ தான். முளைச்சதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அப்புறமா மேரிகோல்டு, இதுவும் வந்து அந்த சீடுக்கு கூடவே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு குச்சியில் நேம் எழுதி ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இதுவுமே அதே போல் சேம் மண் கலவை தான். கோகோபீட்டும் நம்ம நார்மல் மண்ணும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். மேரிகோல்டு வந்து எங்கள் கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராகவே வளரும். ஸோ இருந்தாலும் அதுலேயும் வந்து நமக்கு வந்து சீடு கிடச்சிருக்கு. என்ன கலர்னு தெரியலை. நான் வந்து மொத்தமாட்டும் இந்த ஃப்ளவர் சீடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கூட இருந்த மேரிகோல்டு தான். ஸோ இதையுமே முளைக்க போட்டாச்சு. அடுத்தது அப்புறமா ஐஸ்லேண்ட் பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு இருக்குது. ஸோ இதோட சீடு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாட்டு நான் வந்து கோகோபீட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சீடை வந்து முளைக்க போட்டிருக்கிறேன். பார்த்திங்களா, ரொம்ப நல்ல சின்ன சீடு. ஸோ இது வந்து இதுவும் முளைக்குமான்னு டவுட்டு தான். மேரிகோல்டு வந்து கன்ஃபார்மாக முளைக்கும், அது எனக்கு தெரியும். ஸோ இந்த சீடெல்லாம் முளைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு தான். ஸோ இருந்தாலும் அதையும் வந்து நம்ம முளைக்க போட்டாச்சு. அப்புறமா அடுத்த சீடு வந்து பெட்டூனியா தான் நடலான்னு வச்சுருக்கேன். எனக்கு வந்து பெட்டூனியா பிளான்ட் வந்து என்னன்னு தெரியாது, பிடிக்காது. ஆனால் வந்து அது வந்து கலர் கலராக பூ இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சா அதுக்கு வந்து என்ன பிரச்சனை என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. நல்லாயிருக்கும். நம்ம இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா அந்த நேரம் நல்லாயிருக்கும். திருப்பி அடுத்த நேரம் நம்ம போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் வாடி நிற்கும், இல்லைனாக்கி அது வந்து பட்டது மாதிரி ரொம்ப இதாகி நிற்கும். ஸோ அதனால் இந்த செடியோட மர்மம் எனக்கு தெரியலை. அதனால் எனக்கு வந்து பெட்டூனியா ரொம்ப இஷ்டம் இல்லை. நான் ஆர்டர் பண்ண சீடில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் நம்ம முளைக்க போட்டிருக்கோம். ஸோ முளைச்சி நல்லபடியாக வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறமா அடுத்த சீடு நேம் கொஞ்சம் வாயில் நுழையாத்தமாக தான் இருக்குது. அந்த சீடுமே நான் முளைக்க போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சீடு இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்தா சீடு மாதிரி இல்லை, சும்மா ஏதோ இலக்கு பேப்பர் மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் முளைக்க வச்சாச்சு. இனி வந்து இந்த செடிகளெல்லாம் மொத்தம் வந்து ஒரு 5-6 செடி சீடு தான் முளைக்க போட்டிருந்தேன். இதெல்லாமே முளைச்சி வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பார்க்கலாம். அதில் இங்கே இருக்க வெயிலுக்கு இதெல்லாம் தாக்கு பிடிச்சி வர்றது டவுட்டு தான். ஸோ பார்க்கலாம், இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நட்டு வச்சுருக்கிறேன். அப்புறமா ஆர்னமெண்டல் சீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதுவுமே நமக்கு சீடு வரும்போதே கொஞ்சம் பேக்கெட் டேமேஜாக தான் இருந்துச்சு. சீடு வந்து மொத்தம் 5 சீடு மாதிரி தான் இருந்துச்சு. வேறு சீடு எல்லாமே அங்கேயும் விழுந்துட்டு அதையுமே முளைக்க போட்டிருக்குறோம். ஸோ எந்த செடி ஃபஸ்ட்டு முளைச்சி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இனி இப்போ வந்து சீடெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறமா லைட்டாக தினமும் காலமையும் ஈவினிங்கும் வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், சூப்பராக வந்துடும்.